குருவே சரணம் உழவாரப்பணி என்றால் என்ன? இதைவிடச் சிறந்த புண்ணியம் வேறில்லை. கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதை விட மேலான புண்ணியத்தை உழவாரப்பணி தரும் ஆலயத்திற்குள் சென்றவுடன் இறைவன் நமக்குத் தரும் அல்லது உணர்த்தும் பணியே உழவாரப்பணி எனப்படும். அவையாவன: 1. பக்தர்கள் கோயிலில் போடும் குப்பைகளை எடுத்து குப்பைக் கூடங்களில் போடுவது. 2. பக்தர்கள் இறைவன் அருள் வேண்டாம் என சொல்லி தூண்களில் கொட்டும் திருநீறு, குங்குமம் போன்றவற்றை சுத்தம் செய்வது. 3. இறைவனுக்கு சாற்றப்படும் நிர்மால்ய பூக்களை எடுத்து நந்தவனத்தில் போடும் பணி. 4. திருக்கோயில்களில் சூழ்ந்திருக்கும் ஒட்டடைகள், அழுக்குகள் ஆகியவைகள் நீக்குவது. 5. சுவாமியின் ஆடைகளைத் துவைப்பது. 6. அழுக்கு படிந்த விளக்குகளைத் தூய்மையாக்குவது. 7. நந்தவனத்தை தூய்மைப்படுத்துவது. 8. தேங்கியிருக்கும் தண்ணீரை சுத்தப்படுத்துவது. 9. கோபுரங்களில் முளைத்திருக்கும் செடி கொடிகளை அகற்றுவது. 10. சிவாச்சாரியார்களின் அனுமதி பெற்று திருக்கோயிலின் கொடிமரம், உற்சவ மூர்த்திகளை இயற்கை மூலிகை கொண்டு தூய்மைப்படுத்துவது. 11. அறுபத்து மூவர் மற்றும் கல் திருமேனிகளுக்கு மாவு, தயிர் சாற்றி அதன் மீது படிந்திருக்கும் அழுக்குகளை நீக்குவது. 12. திருக்கோயில்களில் உள்ள மின் விளக்குகளை சரிசெய்வது. 13வது வாரம் ஒருமுறை திருக்கோயிலை பசுஞ்சாணம் இட்டு மெழுகிடுவது. 14வது வாரம் திருக்கோயிலை சுற்றி கோலமிடுவது. 15வது வாரம் கோயிலில் படிந்திருக்கும் எண்ணெய் பிசுபிசுப்பை எடுப்பது. 16வது கற்பூரப் புகையால் படிந்திருக்கும் கரும்புகைகளைத் துடைப்பது. 17வது கோவில் சுற்றுச்சுவர் அல்லது மதில் சுவரை சுத்தம் செய்து வெள்ளையடிப்பது. இதுபோன்ற பணிகளே உழவாரப் பணியாகும். இப்பணிகளை குறைந்தது மாதம் ஒரு நாள் செய்வோமானால் உடலும் மனதும் வலிமை பெறும். உழவாரம் செய்வீர், இறைவன் அருள் பெறுவீர். அடுத்த முறை உங்கள் அருகில் ஏதாவது உழவாரப் பணி நடைபெற்றால் தவறாமல் கலந்து கொண்டு இறைவனாரின் அருளைப் பெறுங்கள். குருவே சரணம்.